வணக்கம். ராகவா செய்திகளுக்காக விஜயகுமார். முக்கிய செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனையில் கட்டண வசூலுக்கு கடும் எதிர்ப்பு. புதுவை அதிமுக சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவமனை எதிரில் ஆர்ப்பாட்டம். புதுவையில் 12 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருது. அமைச்சர் திரு தியாகராஜன் அறிவிப்பு. புதுவை திட்ட மதிப்பீடு தொடர்பான பொது கணக்கு குழு கூட்டம் எம்எல்ஏ ராஜீவ் தலைமையில் நடைபெற்றது. இனி காணலாம் விரிவான செய்திகளை. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கட்டண அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுகவினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கட்டணம் வசூலிக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளதை கண்டித்து புதுவையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி ஜிப்மர் மருத்துவமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் உதயகுமார் எம்எல்ஏ தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். புதுவை அதிமுக செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ, அவைத் தலைவர் பாண்டுரங்கன், எம்எல்ஏக்கள் ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, பாஸ்கர் உட்பட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய அன்பழகன், ஜிப்மர் பிரச்சினை தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பிரதமருக்கு கடிதம் அனுப்புவதாக அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2500 ரூபாய் மாத வருமானம் பெறுபவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப் போவதாக ஜிப்மர் அறிவித்துள்ளது. ஆனால் 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாளைக்கு கூலியாக 136 மட்டுமே வழங்கப்படுகிறது. இதனால் ஏழைகள் எப்படி சிகிச்சை பெற முடியும்? எனவே இந்த கட்டண உயர்வை வாபஸ் பெறும் வரை அதிமுக போராட்டம் தொடரும் என்றார். மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று புதுவையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று கல்வி அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில கல்வி அமைச்சர் திரு தியாகராஜன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஆசிரியர்களின் பணியை பாராட்டி ராதாகிருஷ்ண விருது, முதலமைச்சர் விருது உள்ளிட்ட விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு புதுவையைச் சேர்ந்த 12 ஆசிரியர்கள் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் புதுவை இந்திரா நகரைச் சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி, சுல்தான்பேட்டை காயிதே மில்லத் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆறுமுகம், லிங்காரெட்டிப்பாளையம் ஓன்காய் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ராமலிங்கம் ஆகிய 3 பேருக்கு ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளையொட்டி அன்னை தெரசா மருந்தியல் கல்லூரியில் நாளை நடைபெறும் விழாவில் கவர்னர் இக்பால் சிங் வழங்க உள்ளார் என்றார். மேலும் புதுவையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஒப்புதல் கிடைத்தவுடன் விரைவில் பணியிடங்கள் நிரப்பப்படும். 2006ஆம் ஆண்டில் 35 வயது நிரம்பிய ஆசிரியர்கள் இப்பணி தேர்வுக்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள் என்று அப்போது திரு தியாகராஜன் தெரிவித்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் தொடக்க கல்வியில சுந்தரமூர்த்தி தலைமை ஆசிரியர், அரசு தொடக்கப்பள்ளி இந்திரா நகர் புதுச்சேரி. இடைநிலை கல்வியில் ஆறுமுகம் பட்டதாரி ஆசிரியர், கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி சுல்தான்பேட்டை புதுச்சேரி. 2வது ராமலிங்கம் பட்டதாரி ஆசிரியர், போன்காஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி லிங்காரெட்டிப்பாளையம் புதுச்சேரி. புதுவையில் திட்ட மதிப்பீடு தொடர்பான பொது கணக்கு குழு கூட்டம் அதன் தலைவர் நாஜிம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தன. எனவே இத்திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான பொது கணக்கு குழு கூட்டம் சட்டசபை அறையில் இன்று நடைபெற்றது. குழு தலைவர் நாஜிம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், கல்யாண சுந்தரம், மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டப்பேரவை செயலர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்த மதிப்பீட்டு தொகை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டதாக தெரிகிறது. பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் நடத்தி வரும் கால வரையற்ற போராட்டத்தில் 6வது நாளான இன்று கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கடந்த 28ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இதற்கு பல்வேறு கட்சியினர் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் 6வது நாளாக இன்று கண்ணை கருப்பு துணியால் கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அருணகிரி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நிர்வாகிகள் பெட்ரோகுமார், எழில்வண்ணன், பக்தவச்சலம் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் பங்கேற்றனர். புதுவையில் நடந்த குறும்பட போட்டியில் 5 சிறந்த படங்களை இயக்குநர் பாலு மகேந்திரா தேர்வு செய்துள்ளார். புதுவையில் பான்ஸ்பிக் 2012 எனும் குறும்பட போட்டி நடைபெற்றது. ரெட் ஹாட் டீம் என்டர்டைன்மெண்ட், JKS நெட்வொர்க்ஸ் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் புதுவை, சென்னை, சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து 50 குறும்படங்கள் வந்தது. இதில் சிறந்த 10 படங்களை முனைவர் சிற்பி ஜெயராமன், முனைவர் நிவேதிதா, பேராசிரியர் முத்தமிழ் ஆகியோர் அடங்கிய நடுவர் குழு தேர்வு செய்தது. பின்னர் இதிலிருந்து சிறந்த 5 படங்களை இயக்குநர் பாலு மகேந்திரா தேர்ந்தெடுத்தார். இதனைத் தொடர்ந்து குறும்பட இறுதிப் போட்டி பரிசளிப்பு விழா புதுவை அலையான்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் நேற்று நடைபெற்றது. சண்டை பயிற்சி இயக்குநர் ஜாக்குவார் தங்கம் தலைமை தாங்கினார். இயக்குநர் பிரியன் முன்னிலை வகித்தார். AFT மில் சேர்மன் பாலன், சுற்றுலாத்துறை தலைவர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். சேதுராமன், ஜெயராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டீம் தலைவர் நாகலிங்கம், பொதுச் செயலாளர் மணிகண்டன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவிகளின் பல்வேறு படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மாணவர்களிடையே அறிவியல் திறன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவிகளின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சிவகாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் வளவன் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து படைப்புகளை பார்வையிட்டார். இதில் மின்சார சேமிப்பு, மக்கள் தொகை விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த படைப்புகள் மாணவிகளின் திறனை வெளிப்படுத்தின. தொடர்ந்து 3 பிரிவுகளாக படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அடுத்த மாதம் முதல் AFT மில் முழுமையாக இயக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. புதுவை அரசின் நெசவாலை வரைநிலை கழகத்தின் கீழ் AFT மில் இயங்கி வருகிறது. பஞ்சிலிருந்து நூல், நூலிலிருந்து துணி, துணியிலிருந்து ரெடிமேட் ஆடைகள் என பல ABCH என பல பிரிவுகளில் முதலியார்பேட்டை, ஐயங்குட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையங்கள் ஆகிய இடங்களில் AFT மில் இயங்கி வந்தது. 1600 தொழிலாளர்கள் மற்றும் 200 அதிகாரிகள் பணிபுரிந்து வருகின்றனர். மில்லை நவீனப்படுத்தி இயக்கவும் சம்பளம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து தொழிற்சங்கங்களும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தன. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தலைமைச் செயலர் மற்றும் அதிகாரிகள் கொண்ட மேல்நிலை கூட்டம் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மில்லை புனரமைத்து நவீனப்படுத்த ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் AFT மில்லை முழுமையாக இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெசவாலை வரைநிலை கழக நிர்வாகத்தினருக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையே இதற்கான ஒப்பந்தம் நேற்று மாலை கையெழுத்தானது. புதுவை வழுதாவூரோடு காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் ஆணைய அலுவலகத்தில் தொழிலாளர் துறை ஆணையர் சீனிவாசன், சமரச அதிகாரி சகுந்தலா முன்னிலையில் நிர்வாக தரப்பில் மில் சேர்மன் பாலன், நிர்வாக இயக்குநர் KK சிங், பொது மேலாளர் சுந்தர், மேலாளர் ராதாகிருஷ்ணன், துணை மேலாளர்கள் ரவிசங்கர், பிரகதீஸ்வரன், தொழிற்சங்கம் சார்பில் INTUC ரவிச்சந்திரன், AITUC அபிஷேகம், தோமுசா ஆறுமுகம் உள்ளிட்ட 23 தொழிற்சங்க பிரதிநிதிகள் கையெழுத்திட்டனர். புதுவை தமிழ் கலைமன்றத்தின் 23ஆம் ஆண்டு விழாவில் கதை, கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களது புதுவை தமிழ் கலைமன்றம் கலை மற்றும் இலக்கிய துறைகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் எங்களது புதுவை தமிழ் கலைமன்றம் கடந்த 22 ஆண்டுகளாக இலக்கியம் மற்றும் கலை தொடர்பான போட்டிகளை மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 23வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது புதுவை தமிழ் கலைமன்றம் அதை முன்னிட்டு பொதுமக்கள் கலந்து கொள்ளும் வகையில் இலக்கிய போட்டிகளை அறிவித்திருக்கின்றது. கவிதை, கட்டுரை, சிறுகதை,
மற்றும் பேச்சு போட்டிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த போட்டிகளில் பொதுமக்கள் யாவரும் கலந்து கொள்ளலாம். வயது வரம்பு இல்லை. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளை சேர்ந்தவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். இந்த கவிதை போட்டியிலே கலந்து கொள்ள விரும்புபவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு புரட்சி. இது மரபு கவிதையாக இருக்கலாம் அல்லது புது கவிதையாகவும் இருக்கலாம். மரபு கவிதை எழுதி அனுப்புபவர்கள் 24 அடிகளுக்குள் தங்களுடைய கவிதைகளை எழுதி அனுப்ப வேண்டும். புது கவிதை எழுதி அனுப்புபவர்கள் 100 சொற்களுக்குள் தங்களுடைய கவிதையை படைத்து எங்களுடைய முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அடுத்தாற்போல் சிறுகதை போட்டி. சிறுகதை போட்டியின் தலைப்பு முயற்சி. இந்த தலைப்பிலே 4 பக்கங்களுக்குள் அடங்குமாறு சிறுகதையை எழுதி அனுப்பலாம். கட்டுரை போட்டி என்று சொல்லும்போது கட்டுரை போட்டியின் தலைப்பு உணர்ச்சி. உணர்ச்சி என்ற தலைப்பிலே கட்டுரை எழுதி அனுப்புபவர்கள் தங்களுடைய படைப்புகளை 4 பக்கங்களுக்குள் எழுதி அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த படைப்புகள் எங்களுடைய அமைப்பிற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 15/9/2012. அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் எங்களுடைய மன்றத்திற்கு வந்து சேர வேண்டும். பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் அவர்களுக்கு உரிய தலைப்பு எழுச்சி. இந்த பேச்சு போட்டியிலே கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்கள் கருத்தினை விருப்பத்தை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதில் அவர்களுடைய பெயர் மற்றும் முழு முகவரி, தொடர்பு எண், அதாவது அலைபேசி எண் அல்லது தொலைபேசி எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு எங்களுடைய மன்ற முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த விண்ணப்ப கடிதமும் வரும் 15/9/2012க்குள் எங்களுக்கு வந்து சேர வேண்டும். படைப்புகளோ அல்லது பேச்சு போட்டிக்கான விண்ணப்பமோ எங்களுக்கு வந்து சேர வேண்டிய முகவரி தலைவர், புதுவை தமிழ்கலை மன்றம், எண் 4, காமராஜர் தெரு, VP சிங் நகர், சண்முகாபுரம், புதுச்சேரி 605009. இது தொடர்பாக மேலும் விவரங்கள் அறிய விரும்புவோர் எங்களது தொடர்பு எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்பு எண் 9894755985.